சார் 590ல என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு மார்க். குவார்ட்டர்லி முடிஞ்சிருச்சு, மிட் டர்ம் முடிஞ்சிருச்சு, ஹாஃப் இயர்லியும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்மளோட எல்லா எண்ணமும் பார்த்தோன்னா ஃபைனல் போர்டு எக்ஸாம் நோக்கி மட்டும்தான் இருக்கணும். சார் போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ மார்க் எடுக்கிறது? நீ எய்ம் பண்றது 590க்கு எய்ம் பண்ணுடா. மினிமம் 590க்கு எய்ம் பண்ணு. சார் 590ல என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு மார்க். இப்ப நான் 12th வாங்கிட்டு இருக்க மார்க்கை கம்பேர் பண்றப்ப 590ல கேட்டா எனக்கே சிரிப்பா இருக்கு அப்படின்னா நீ ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் டைம் எடுத்து உன் 10th மார்க்கை யோசிச்சு பாரு. சரியா? இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோ. என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீ 10th ஃபைனல் எக்ஸாம்ல எடுத்த மார்க் 500க்கு எவ்வளவு மார்க் எடுத்த? சரியா? 500க்கு நீ எவ்வளவு மார்க் எடுத்த 10th? இப்ப நீ ஹாஃப் இயர்லில எவ்வளவு மார்க் எடுக்க போற? உனக்கே தெரியும். ஒரு குத்து மதிப்பு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப யோசிச்சு பாரு. நீ 500க்கு இவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னா 600க்கு நீ கண்டிப்பா அதோட அதிகமான மார்க் தான் எடுக்கணும். ஆப்வியஸான ஒரு விஷயம். சப்போஸ் நான் 500க்கே 450 எடுத்திருக்கேன்னா 600க்கு நீ 540 எடுக்கணும். சரியா? கரெக்ட்டா? ஏன்னா 600 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஆனா என்னால எடுக்க முடியல அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் அசால்ட்டா இருக்க. இன்னும் சீரியஸ் ஆகல. அதான் உண்மை. நீ சீரியஸா உட்கார்ந்திருக்கேன்னா உன் மார்க் அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகணும். இல்ல சார் நான் சீரியஸா உட்கார்ந்தா படிக்கிறேன். ஆனாலும் நான் ஏதோ தப்பு பண்றேன். எதனாலன்னு எனக்கு தெரியல. நீ உட்கார்ந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கியோ? அப்படி பண்ணாத. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் படி. சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் படிச்சா எவ்வளோ சார் மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? நல்ல பேர் நம்மளுக்கு மோஸ்ட்டா நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் போறீங்கன்னா, பிசிஎம்ல ஃபோக்கஸ் பண்ணு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். சார் மத்த சப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணனும்னா பண்ணு. இல்லன்னா சொல்ல. ஆனா மினிமம் இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே 90 மார்க் வாங்கு. ஓகேவா? அடுத்து சார் எனக்கெல்லாம் ஒரு 550க்கு மேல போணும்னு ஆசைன்னா, இந்த 3 சப்ஜெக்ட்ல 90 மார்க்கும், மிச்சம் இருக்கு பாத்தியா? ஒண்ணு பயாலஜி இல்லன்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ். ஓகே இதுலயும் நெறைய டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் மேத்ஸ்க்கு பதிலா பாட்னி, ஜூவாலஜி தனித்தனியா எடுத்திருப்பேன். அப்படியும் இருக்கலாம். ஓகே. இங்கிலீஷ் அப்புறம் தமிழ். இங்கிலீஷ், தமிழ்னா லாங்குவேஜ் 95. இந்த சப்ஜெக்ட்லயும் 95 மார்க் வாங்கு. இப்படி வாங்குனா தான் உன்னால ஒரு 550 தாண்ட முடியும். சார் நீங்க சொல்றதெல்லாம் பெருசு சார். ஓகேங்களா? நான்லாம் இங்க பாஸ் பண்றதுக்கே கஷ்டப்பட்டு எப்படி பாஸ் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும். நான்லாம் ஒரு 200 மார்க் வாங்கிட்டு இருக்கேன் சரி. 200 மார்க் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏதாச்சும் ரியலிஸ்டிக்கா ஒரு பதில் சொல்லுங்க சார். நீங்க ஒரு 590லாம் சொல்றீங்க இதெல்லாம். நான் எதிர்பார்க்கிறதே கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா ரியலிஸ்டிக் கோல். இங்கிலீஷ், தமிழ், பயாலஜி இது எல்லாமே நீ மொட்டை மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்க தான் போற. சரியா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ல இப்ப நான் பிசிக்ஸ் மேஜர்னால எனக்கு பிசிக்ஸ் தெரியும்டா. எல்லாத்தையும் படிக்க வேணாம்டா. ஒரு 7 யூனிட் படிச்சுக்கோ. பிசிக்ஸ பொறுத்தவரை எத்தனை யூனிட் படி? 7 யூனிட் படி. அந்த 7 யூனிட்ல இருக்கிற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின் பார்த்தாலே, ஓகே. உன்னால ஈஸியா அவுட் ஆஃப் 70 55 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சார் 55 இல்ல சார் 50 ஸ்கோர் பண்ணல. போதுமா? 10 யூனிட் கூட படிக்க வேணாம். 7 யூனிட் படிச்சுக்கோ. சார் 7 யூனிட்னா நெறைய கொஸ்டின் இருக்குமே. இம்பார்ட்டன்ட்ட மட்டும் படிடா. 7 யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட்ஸ மட்டும் படி. உன்னால இவ்ளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் உண்மையா? இல்ல நீங்க சும்மா அடிச்சு விடுறீங்களான்னா, உண்மைடா. நான் குடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படி. சரி இம்பார்ட்டன்ட்னா எது எது? நான் ஆல்ரெடி வந்து வலிமை சீரிஸ்ல குடுத்துருக்கேன். இல்லனாலும் அப்கமிங் வீடியோல எனக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா, நான் என்ன பண்றேன்னா 2 மார்க். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருக்க 2 மார்க் மட்டும் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருக்க 3 மார்க் நடத்துறேன். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருக்க 5 மார்க் நடத்துறேன். செகண்ட் வால்யூம் புக்குக்கு இதே மாரி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்புறம் 1 மார்க். போதுமா? இந்த மாரி நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் வந்து உனக்கு குடுக்குறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் லைவ் செஷன்ல வந்து. இது உனக்கு போதுமா? இது பண்ணா போதும்டா. நான் கடைசியா டீச் பண்ண போறேன். சரியா? 8 லெக்சர் நான் டீச் பண்ண போறேன்னு வச்சுக்கோயேன். 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருக்க 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். செகண்ட் வால்யூம் புக்ல 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். நான் அடுத்து 8 லெக்சர் வரேன்டா. 8 லெக்சர்ல உனக்கு மொத்த சிலபஸ முடிச்சிடுறேன். நான் எதுவுமே இதுவரைக்கும் படிச்சதே இல்லன்னா இந்த 8 லெக்சர். சார் லெக்சர் ரொம்ப பெருசா போகுமா? நான் நெறைய கொஸ்டின் எடுக்க போறதே இல்ல. இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் எடுக்க போறேன். 2 மார்க்ல பார்த்தனா மேபி யூனிட்க்கு ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின் வரும். 3 மார்க், 5 மார்க் பொறுத்தவரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் தாண்ட மாட்டோம். ஓகே. நீ 7 யூனிட் படி. நான் 10 யூனிட் நடத்த போறேன். நீ 10 யூனிட் படிக்க தேவையில்ல. நீ 7 யூனிட் மட்டும் படிச்சுக்கோ. நீ 7 யூனிட் படிச்சாலே போதுமானது 50 மார்க். பிராக்டிகல்ல 30 மார்க். அப்ப 80 மார்க் வந்துரும்டா. சரியா? உனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தா உன் மார்க் தானா இன்கிரீஸ் ஆகும். நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்கியா?
என்ன பண்ணு, நான் சொல்றத ஃபாலோ பண்ணா உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். 80, 80, 80, 80 சரியா? இந்த 3 சப்ஜெக்ட்ல 90, 90, 90ன்னு வச்சுக்கோ. அப்ப எவ்வளோ சார் ஆச்சு? இந்த மார்க் எவ்வளோ ஆச்சு? 80, 80, 80, 90, 90, 90. ஆ எவ்வளோ ஆச்சு? சார் 510 கரெக்ட்டா? பசங்க இவனுங்க எங்களுக்கு மேத்ஸே தெரியாது. எங்கள்ட்ட போய் இவ்வளோ வேகமா சொன்னா என்ன? 80 + 80 + 80 + 90 + 90 + 90. இந்த பாரு 510. இந்த ரிவிஷன் சீரிஸ் முடியறப்போ உனக்கு 510ங்கிற மார்க்கோட கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா, அந்த ரிவிஷன் சீரிஸ் முடியறதுக்கு அப்புறமேல் பார்த்தேன்னா, நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் விடுறோம், என்ன தப்புலாம் பண்றோம், இது பண்ணாலே உன்னால ஈஸியா ஈஸியா 550 தொட முடியும். ஃபைனல் எக்ஸாம்ல 580, 590 சரியா? சோ எய்ம் பண்றது இப்ப இந்த மாரி எய்ம் பண்ணு. இப்ப நீ எவ்வளோ மார்க்ல இருக்கியோ எனக்கு தேவையில்ல. சரியா? சார் நான் 200 மார்க்ல இருக்கேன். பரவால்ல. நீ வா. உன்னைய நான் கொண்டு போறேன். இந்த 200 வந்து அடுத்து இருக்கிற ஒரு 2, 3 வாரத்துல இந்த ஜான்வரி மாசம் முடியறதுக்குள்ள இந்த 200 400ஆ மாத்துவோம். பிப்ரவரி மாசம் முடியறதுக்குள்ள இந்த 400 500 மார்க்கா மாத்துவோம். ஆனா நான் சொல்றத ஃபாலோ பண்ணு. உனக்காக மேத்ஸ் ஃபேக்கல்டியும் வந்தாச்சு. சரியா? கெமிஸ்ட்ரிக்கு ஃபேக்கல்டி இருக்காங்க. பயாலஜி ஃபேக்கல்டி இருக்காங்க. அப்ப இந்த கோரா இருக்க 4 சப்ஜெக்ட் நாங்க உனக்கு முடிச்சு குடுத்துறோம். ஓகே. 80 மார்க் நாங்க கொண்டு போறோம். அதுலருந்து நீ 90 மார்க்குக்கு வா. இது பண்ணா போதும்டா. பெருசா கஷ்டம்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். இது ஃபாலோ அப் பண்ணிக்கோ. அடுத்து தயவு செய்து இத கமெண்ட் பண்ணு. சரியா? 10த்ல நீ எவ்ளோ மார்க் எடுத்த ஃபைனல்ல? 12த்ல எவ்ளோ எடுத்த? அத எடுத்தாலே உனக்கு புரியும். நீ வந்து ஹார்ட் வொர்க் பண்றதுல லேக் ஆகுறியா? என்ன பண்றன்ட்டு. அதுக்கு அடுத்து டெய்லி நீ வந்து சின்சியரா படி. உன்னால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க் யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே.